இன்னைக்கு இருக்கிற பிஸியான காலகட்டத்துல ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு மனிதரை பாக்குறது அப்படிங்கறதே அபூர்வமான விஷயமாயிடுச்சு. இன்னைக்கு சொல்ல போனா குழந்தைங்க கூட நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன் அப்படின்னு சொல்றது ரொம்ப காமனா நம்ம கேட்க முடியுது. அந்த அளவுக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ங்கிறது நீக்கமற நம்மளுடைய அத்தனை பேர் வாழ்க்கையிலையுமே நிறைஞ்சிருக்கு. காலையில எழுந்ததுல இருந்து தூங்க போற வரைக்கும் ஒவ்வொரு வேலையிலும் ஒவ்வொரு நொடியிலையும் நாம இந்த ஸ்ட்ரெஸ்ஸை தொடர்ந்து அனுபவிச்சுக்கிட்டே வரோம். வாழ்க்கை தொடர்ந்து நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய பலவிதமான வாய்ப்புகளையும் பொறுப்புகளையும் கடமைகளையும் சமாளிக்க முடியாம திணறி நிறைய பேர் பிரேக் டவுன் ஆயிடுறாங்க. இது எல்லாம் தவிர்க்கிறதுக்கு நம்ம லைஃப்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரெஸ்ஸை சரியான விதத்துல மேனேஜ் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அதை பத்தின ஒரு தேடல நான் இறங்கினப்போ எனக்கு கிடைச்ச ஒரு புத்தகம் தான் கேஜி ஜவஹர்லால் எழுதின ஸ்ட்ரெஸ்ஸுடன் ஜாலியாக வாழ்வோம் அப்படிங்கிற இந்த புத்தகம். இந்த புத்தகம் சுவாசம் பதிப்பகம் வெளியீட்டுல வந்திருக்கு. எந்த ஒரு ஆங்கில புத்தகத்தின் மொழிபெயர்ப்பு எல்லாம் கிடையாது. இதை ஒரிஜினலா ஜவஹர்லால் அவர்கள் தமிழ்லயே தான் எழுதியிருக்காங்க. இந்த புத்தகத்துல ஸ்ட்ரெஸ்னா என்ன, அது எத்தனை வகைப்படும், ஸ்ட்ரெஸ் நிஜமாவே நம்ம நினைக்கிற அளவுக்கு பூதாகரமான ஒரு விஷயம் தானா, அதை எப்படி சமாளிக்கலாம், அதுக்கான இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னிக்ஸ், இது எல்லாம் பத்தி தான் இந்த புக்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த புத்தகம் பத்தி பேசுறப்போ திரு ஜவஹர்லால் அவர்களுடைய மொழி நடைய பத்தி கண்டிப்பா நான் முதல்லயே குறிப்பிட்டாகணும். அந்த அளவுக்கு ரொம்ப எளிமையான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரைட்டிங் ஸ்டைல் அவருடையதா இருக்கு. முக்கியமா ரைட்டர் சுஜாதாவுடைய ஸ்டைலை என்னால அவருடைய எழுத்துல பார்க்க முடிஞ்சது. ரொம்பவும் காம்ப்ளெக்ஸான ஒரு டாபிக்கான இந்த ஸ்ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டு அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸையும் விளக்கி நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்க கூடிய அளவுக்கான நல்ல உதாரணங்களோட ரொம்பவே எளிமையா எழுதப்பட்டிருக்கு இந்த புத்தகம். இந்த புக்ல இருந்து முக்கியமான சில கான்செப்ட்ஸ் பத்தி தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோல பேச போறேன். இந்த புக் படிச்சதுக்கு அப்புறமா என்னுடைய மைண்ட்லயே ஸ்ட்ரெஸ் பெருமளவு குறைஞ்சதை என்னால இமீடியட்டாவே ஃபீல் பண்ண முடிஞ்சது. அது மட்டும் இல்லாம ஸ்ட்ரெஸ்ஸை பத்தி பலவிதமான புது தகவல்களையும் கத்துக்கிட்டேன். அதை ஹேண்டில் பண்றதுக்கான நல்ல சில டெக்னிக்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை என் லைஃப்லயும் இப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு புக் தான் இது. ஸோ நீங்களும் ஸ்ட்ரெஸ்னால ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறமா நான் சொன்ன அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா உடனடியே அந்த புத்தகத்தையும் போய் வாங்கிருங்க. வாங்கி முழுசா படிச்சு உங்க லைஃப்லயும் இந்த டெக்னிக்ஸை நிச்சயமா ஃபாலோ பண்ணுங்க. வணக்கம், நான் இந்துமதி மனோ. நான் ஒரு செல்ஃப் கனெக்ஷன் கோச். நான் இந்த சேனல்ல தொடர்ந்து ஹீலிங், மேனிஃபெஸ்டேஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன், பாசிட்டிவ் மைண்ட் செட், இந்த மாதிரியான டாபிக்ஸ்ல தான் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கும் இந்த டாபிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நிச்சயமா நம்ம செல்ஃப் சிங் ஸ்கூல் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. இந்த புத்தகத்தை எழுதின திரு ஜவஹர்லால் அவருடைய முன்னுரையில இந்த புத்தகத்தை பத்தி சொல்றப்போ ஸ்ட்ரெஸ் சமாளிக்கும் வழிமுறைகளை வெறும் உபதேசங்களாக சொல்வதற்கு பதிலாக அவை எவ்விதத்தில் வேலை செய்யும் என்பதை விஞ்ஞான பூர்வமாகவும் அனுபவங்களாகவும் சொல்லி இருக்கிறேன். சிலவற்றுக்கு எல்லாராலும் பின்பற்ற முடிந்த எளிய பயிற்சிகள் மூலம் சொல்லி இருக்கேன். அந்த பயிற்சிகளால் பலன் இருக்கும் என்பதை உங்கள் அனுபவத்தில் உணர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் முன்னுரையில சொல்லி இருக்கிறது ஏத்தபடியே இந்த புத்தகமும் அமைஞ்சிருக்கு. அந்த வகையில முதல்ல ஸ்ட்ரெஸ் என்னங்கிறத பார்க்கலாம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன குட்டி கதையை நம்ம கேட்கலாம். ஒரு ஆத்தங்கரை ஓரமா ஒரு அரச மரம் இருந்திருக்கு. பக்கத்திலேயே சில நாணல்கள் இருந்திருக்கு. இந்த அரச மரம் ரொம்பவும் மாணவத்தோட அந்த நாணல்கள் கிட்ட சொல்லியிருக்கு, நீங்க இத்தனை பேர் இருந்தாலும் என்னுடைய வலிமைக்கு நீங்க ஈடாக முடியுமா அப்படின்னு அந்த அரச மரம் கேட்டிருக்கு. அப்போ அந்த நாணல் செடிகள் சொல்லியிருக்கு, நாங்க எதுக்கு ஒன்னா சேரணும், நாங்க தனித்தனியாவே ஒன்னை விடவும் ரொம்பவும் வலிமையானவர்கள் தான் அப்படின்னு ஒரு நாணல் சொல்லியிருக்கு. அப்போ அந்த அரச மரம் சொல்லியிருக்கு, முட்டாளே, ஒரு சின்ன காத்து கூட நிக்க முடியல, ஆடிக்கிட்டே இருக்கீங்க, நாளைக்கே ஒரு புயல் காத்து வந்தா நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு அந்த அரச மரம் கேட்டிருக்கு. வலிமைங்கிறது எதிர்த்து நிக்கிறது இல்ல, ஜெயிக்கிறது. உங்களுக்கு எதிர்த்து நிக்கவே இங்க துணிவில்லை, நீங்க எப்படி இதெல்லாம் தாங்கி நிக்க போறீங்களோ அப்படின்னு சொல்லி அவங்களை கேலி செஞ்சிருக்கு இந்த அரச மரம். கொஞ்ச நாள் கழிச்சு நிஜமாவே ஒரு புயல் காத்து அடிச்சிருக்கு. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் இந்நேரம். அந்த புயல் காத்தோட முடிவுல அரச மரம் வேரோட சாஞ்சிருச்சு. ஆனா அந்த நாணல்கள் அங்கேயே தான் நின்றுட்டு இருந்தது. அப்போ அந்த அரச மரம் இந்த நாணல்களை பார்த்து கேட்டிருக்கு, இவ்வளவு வலிமையான நான் முழுசா சாஞ்சிட்டேன், நீங்க எல்லாம் அப்படியே இருக்கீங்களே எப்படி அப்படின்னு கேட்டிருக்கு. அந்த நாணல் என்ன சொல்லுச்சுன்னா, ஒரு விசை ஒரு பொருள் மேல செலுத்தப்படும் போது அந்த பொருள் எதிர்த்துச்சு அப்படின்னா அந்த எதிர்ப்பு இருக்கிற வரைக்கும் அந்த விசையும் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா இதே இது அந்த பொருள் நகர்ந்து வழி விட்டுருச்சு அப்படின்னு சொன்னா இந்த விசையானது அதோடைய வேலையை பார்த்ததுக்கு அப்புறமா அதனுடைய பலம் இழந்து கொஞ்சம் கொஞ்சமா நின்னு போயிடும். இப்ப ஒரு புயல் காத்து அடிக்கும் போது நாங்க விலகி வழி விடுறதுனால அந்த காற்றோடைய விசையானது அது என்ன வேலை செய்ய வந்ததோ அதை செஞ்சிடுறதுனால அதனுடைய விசை எங்களை பாதிக்கிறது
அப்படிங்கிறது கிடையாது. மாறா நீ குறுக்க எதிர்த்து அப்படியே நின்னுட்டு இருந்ததுனால அந்த ஃபோர்ஸ் ஆனது உன் மேல தொடர்ந்து இயங்கி உன்னை பலகீனப்படுத்திருச்சு. அதனாலதான் நீ எளிதா கவிழ்ந்துட்ட அப்படின்னு நாணல் விளக்கம் கொடுத்திருக்கு. இதே விஷயம் நம்ம வாழ்க்கைக்கும் பொருந்துறதை நீங்க பார்க்கலாம். எந்த ஒரு விஷயத்தை நீங்க தொடர்ந்து எதிர்த்து நின்னுகிட்டே இருக்கீங்களோ அப்போ அந்த விஷயத்தின் விசை ஃபோர்ஸ் ஆனது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். முக்கியமா உங்களை பலகீனப்படுத்திக்கிட்டும் இருக்கும். ஸ்ட்ரெஸ் பத்தி நம்ம பாக்குறப்பவே கூடவே ஸ்ட்ரெயினுங்கிற ஒரு வார்த்தையும் சேர்த்து பார்க்க வேண்டியது அவசியம். ஸ்ட்ரெஸ்ங்கிறது என்னன்னா ஒரு பொருள் மேல செலுத்தப்படுற விசை. அதே சமயத்துல ஸ்ட்ரெயினுங்கிறது என்னன்னா அந்த விசையானது அந்த பொருள் மேல ஏற்படுத்தக்கூடிய பௌதிக மாற்றத்தை தான் ஸ்ட்ரெயின் சொல்றாங்க. இப்ப இதே விஷயத்த நம்ம மனிதர்களுக்கு அப்ளை பண்ணி பார்த்தோம்னா தெரியும். ஸ்ட்ரெஸ்ங்கிறது நம்ம மேல கொடுக்கப்படுற அழுத்தம், அதன் விளைவா நமக்குள்ள ஏற்படுற கோபம், வெறுப்பு, டென்ஷன், இது எல்லாமே என்னன்னா நமக்கு ஏற்படுற ஸ்ட்ரெயின். நீங்க எந்த அளவுக்கு உங்க லைஃப்ல இந்த ஸ்ட்ரெஸ் இவ்வளவு ஸ்ட்ரெயினை ஏற்படுத்த விரும்புறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க பலகீனம் ஆயிடுவீங்க. நம்ம அரச மரத்துல பார்த்த மாதிரி அந்த அரச மரம் அந்த புயல் காத்தை எதிர்த்து நின்னுச்சு, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எதிர்த்து நின்னுச்சு, அது பலகீனம் அடைஞ்சு கீழே விழுந்துருச்சு. ஆனா அந்த நாணல்களுக்கு எப்படி அந்த ஸ்ட்ரெஸ்ஸை சமாளிக்கணும் அப்படிங்கிற டெக்னிக் தெரிஞ்சிருக்கு. அதனால அதுங்க எதிர்த்து நிக்காம அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஈஸியா சமாளிச்சு நிலைச்சு நின்னுச்சுங்க. அந்த நாணல் மாதிரி தான் நாமளும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை சமாளிக்கக்கூடிய சரியான யுக்திகளை தெரிஞ்சு அதை நம்ம லைஃப்ல ஃபாலோ பண்ணும்போது ஈஸியா இந்த ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் நம்ம லைஃப்ல சந்தோஷமா வாழ முடியும். ஜவஹர்லால் என்ன சொல்றாருன்னா ஸ்ட்ரெஸ்ங்கிறதே நம்மளுடைய இயலாமை தான் அப்படிங்கிறாரு. ஒரு சூழ்நிலையை சமாளிக்க முடியாம இருக்கும்போது தான் நமக்குள்ள ஸ்ட்ரெஸ் ஏற்படுது. அப்போ சரியான விதத்துல அதை சமாளிக்க கத்துக்கிட்டோம்னா ஈஸியா இந்த இயலாமையில இருந்து வெளியே வந்துடலாம். இப்போ இந்த ஸ்ட்ரெஸ் எந்தெந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் ஏற்படுத்தும் அப்படிங்கறத பார்க்கலாம். முதல்ல சூழல் மாற்றம். நீங்க இப்ப புதுசா ஒரு காலேஜ்க்கு போறீங்க, இல்ல ஒரு ஆபீஸ்க்கு வேலைக்கு சேர்றீங்க, இல்ல வேற ஒரு இடத்துக்கு குடிமாறி போறீங்க அப்படின்னா இந்த புது சூழலானது நிச்சயமா உங்களுக்குள்ள ஸ்ட்ரெஸ்ஸை கிரியேட் பண்ணும். அடுத்தது கல்வி தகுதி வேறுபாடுகள். இப்ப நீங்க இருக்கிற இடத்துல உங்களை விட அதிக படிச்சவங்க இருக்கலாம். அப்ப அவங்க முன்னாடி போறப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும். அப்ப இதோட சேர்த்து நீங்க அவங்க கூட எல்லாம் பழகணும் அப்படின்னு நினைக்கிறப்போ உங்களுக்குள்ள அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தும். அடுத்தது சமூக பொருளாதார வேறுபாடுகள். நம்ம சந்திக்கிற மனிதர்கள் எல்லாருமே வேற வேற சமூக அந்தஸ்துல இருப்பாங்க. இப்ப நம்மளோட உயர்ந்த அந்தஸ்துல இருக்கவங்க கிட்ட பழகும் போது ஆட்டோமேட்டிக்கா ஒருத்தருக்கு ஸ்ட்ரெஸ் வர்றதும் இயல்புதான். அடுத்ததா அவர் சொல்றது திருமணம் மற்றும் அது கொண்டு வரக்கூடிய சில கடமைகள். இந்த மாதிரி வாழ்க்கை மாற்றம், சூழல் மாற்றம் இதெல்லாம் சேர்ந்து ஒருத்தர் வாழ்க்கையில ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்குது. இந்த மாதிரி எந்த சூழலா வேணாலும் இருக்கலாம், எந்த காரணமா வேணாலும் இருக்கலாம் ஒருத்தர் லைஃப்ல ஸ்ட்ரெஸ் கொண்டு வரதுக்கு. ஆனா நம்ம சரியான விதத்துல ப்ரிப்பேர்டா இருக்கும்போது இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் நம்மளால எளிதா சமாளிக்க முடியும். நம்ம எல்லாரும் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நம்ம வாழ்க்கையில மாற்றங்கள்ன்றது வந்தேதான் தீரும். மாற்றம் ஒன்றுதான் மாறாததுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தாலும் நம்ம எல்லாரும் பல சமயங்கள்ல இந்த மாற்றங்களுக்கு தயாராகிறதே கிடையாது. நீங்க எப்ப இந்த மாற்றங்களை முன்னக்கூட்டியே தயாராகாம ஃபேஸ் பண்றீங்களோ அப்ப நீங்க ஈஸியா அந்த மாற்றங்கள்னால ஸ்ட்ரெஸ் ஆயிடுவீங்க. இது புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம். ஒரு தவளையை கொண்டு போய் கொதிக்கிற தண்ணியில போட்டா அது உடனடியா குதிச்சு அந்த பாத்திரத்துல இருந்து வெளியே வந்துரும். ஆனா அது இது அந்த தவளைய ஒரு பாத்திரத்துல இருக்கிற தண்ணியில போட்டுட்டு மெல்ல சூடேத்துனா, அதாவது 5 நிமிஷத்துக்கு 1 டிகிரின்ற மாதிரி சூடேத்திக்கிட்டே போனா 100 டிகிரி வரைக்கும் வந்தாலுமே அந்த தவளைக்கு அந்த சூடுங்கிறது உரைக்காது. அது உள்ளேயே கிடந்து கடைசியில பொசுங்கி போய் செத்து போயிடும். இதுக்கு காரணம் என்ன? அந்த சூழ்நிலை மாற்றமானது நடந்துட்டு இருக்கு. அதுக்கு நம்ம முன்னக்கூட்டியே தயாராகணும்னு அந்த தவளை தயாராகாதது தான் அதுக்கு காரணம். இது மாதிரிதான் நம்ம லைஃப்லயுமே மாறுதல்ங்கிறது உடனடியா ரொம்ப டிராஸ்டிக்கா நடக்கிறது கிடையாது. இந்த மாறுதல்கள் ரொம்ப சின்ன சின்னதா தான் நம்ம லைஃப்ல ஏற்பட்டுட்டு இருக்கும். பட் நம்ம அதை ஸ்டார்டிங் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆக வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த மாற்றத்துக்கு தயாராகணும்னா நாம முதல்ல நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வர கத்துக்கணும். நம்ம மேலும் மேலும் கம்ஃபர்ட் ஜோன்லயே இருக்கோம் அப்படின்னா நம்ம இந்த மாற்றங்கள் வரும்போது ரொம்பவே முடங்கி போயிடுவோம். அதனால உங்க லைஃப்ல எங்கெங்கெல்லாம் முடியுமோ அந்த இடங்கள்ல எஃபர்ட் போட்டு உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வாங்க. புது விஷயங்கள்ல ஈடுபட தொடங்குங்க. இந்த மாதிரி செய்யறப்போ மாறுதல்களுக்கு நீங்க எளிதா தயாராவீங்க. பல சமயங்களையும் ஸ்ட்ரெஸ்ங்கிறது எதிர்பாராத இடங்கள்ல இருந்து வரும். அந்த மாதிரி வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை சமாளிக்க தெரியாம தான் நிறைய பேர் திணறி போவாங்க. இங்க நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் வர்றப்போ நீங்க ரியாக்ட் பண்ணக்கூடாது, ரெஸ்பாண்ட் பண்ணணும். ரியாக்ட்ங்கிறது என்னன்னா அந்த ஸ்ட்ரெஸ் வந்தோடனே யோசிக்காம உணர்வு நிலையில இருந்து நம்ம ஒரு செயல் செய்யும் போது அங்க நம்ம ரியாக்ட் பண்ணிடுறோம். அப்படி இல்லாம அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் நமக்கு வரும்போது அதை மெல்ல யோசிச்சு இதுல இருந்து எப்படி வரலான்னு தெளிவா சிந்திச்சு நீங்க ஒரு செயல்ல ஈடுபடும் போது நீங்க அங்க ரெஸ்பாண்ட் பண்றீங்க. பல சமயங்கள்ல
விஷயங்களையும் பல சூழ்நிலைகளை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்றது இந்த ரியாக்ஷன் தான். யாராவது நம்மள காயப்படுத்துற மாதிரியான ஒரு வார்த்தையை பல பேருக்கு முன்னாடி சொல்லிடலாம். இமீடியட்டா நம்மளுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கும்னா, அங்க கோவப்பட்டு அந்த பர்சன்ட்ட கத்திருவோம், அழுதுருவோம். இப்படி ரியாக்ட் பண்றதுனால இது நம்மளுக்கு மேலும் அவமானத்தை தான் தேடித்தரும். அப்படி இல்லாம அந்த ஒரு வார்த்தையை அந்த பர்சன் சொல்றப்போ அதை நிதானத்துல யோசிச்சு அதுக்கப்புறமா அவங்க கிட்ட நீங்க இன்னும் விதமா பேசுனது எனக்கு பிடிக்கல, இனிமே இந்த மாதிரி என்கிட்ட பிஹேவ் பண்ணாதீங்க, அதை நான் அனுமதிக்க மாட்டேன் நீங்க சொன்னீங்கன்னா அங்க நீங்க ரியாக்ட் பண்ணாம ரெஸ்பாண்ட் பண்றீங்க. இப்படி நீங்க பண்றப்போ மற்றவங்க உங்க மேல வைக்கிற மதிப்பும் உயரும், உங்க மேல நீங்க வச்சிருக்கிற மதிப்பும் சேர்ந்தே உயரும். அடுத்தது ஸ்ட்ரெஸ்ஸோட வகைகள் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இதை பத்தி பேசுறப்போ ஜவஹர்லால் என்ன சொல்றாருன்னா, நான் இந்த புத்தகத்துக்கு தலைப்பு ஸ்ட்ரெஸ்ஸுடன் ஜாலியாக வாழ்வோம்னு வச்சிருக்கேன். இதுக்கு முக்கியமான 2 காரணம் இருக்கு. முதல் காரணம், நாம ஸ்ட்ரெஸ்ங்கிறத மொத்தமா இல்லாம இருக்க முடியாது. அதனாலதான் யாருமே ஹவு டு எலிமினேட் ஸ்ட்ரெஸ்ங்கிறத பத்தி பேசுறது கிடையாது. ஸ்ட்ரெஸ்ங்கிறது எப்பவுமே இருக்கதான் செய்யும், அதையும் எப்படி சமாளிச்சு வாழணுங்கிறத தான் நம்ம பார்க்கணுங்கிறாரு. அடுத்த காரணம், இந்த ஸ்ட்ரெஸ்ங்கிறது தான் நிறைய பேருக்கு ஒரு டிரைவிங் ஃபோர்ஸாவே இருக்கும். அதாவது அவங்கள கொண்டு செலுத்தக்கூடிய ஒரு விசையா இருக்கிறதே இந்த ஸ்ட்ரெஸ் தான். உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு டாஸ்க் யாராவது கொடுக்குறாங்கன்னு சொன்னா இம்மீடியட்டா உங்களுக்கு வர்றது இந்த ஸ்ட்ரெஸ் தான். பட் இந்த ஸ்ட்ரெஸ் உங்களை என்ன பண்ணும்னா, அந்த டாஸ்கை எப்படி சரியா செய்யலாம், அதுக்கு என்னென்ன விதமாலாம் தயாராகலாம், என்ன பண்ணும்போது இதை நம்ம சிறப்பா செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்றத நோக்கி உங்களை கொண்டு செலுத்தும். இந்த இடத்துல நீங்க அதை அசால்ட்டா எடுத்துக்காம அதுக்கான தீவிர முயற்சியில இறங்குவீங்க, செயல்களை செய்வீங்க, அதன் மூலமா அந்த டாஸ்கை வெற்றிகரமாகவும் செஞ்சு முடிப்பீங்க. இங்க வந்த அந்த ஸ்ட்ரெஸ்ங்கிறது உங்களுக்கு அந்த டாஸ்கை சரியா செஞ்சு முடிக்கிறதுக்கான ஒரு டிரைவிங் ஃபோர்ஸா அங்க வேலை செஞ்சது. இந்த இடத்துல இது ஒரு பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. இதுதான் வள்ளுவரும் அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது சரியா புரிஞ்சுக்காதவங்க கண்டிப்பா செயல்களை சிறப்பா செய்யவும் முடியாது. நீங்க நிறைய டைரக்டர்ஸ், நடிகர்கள் இவர்களுடைய பேட்டி எல்லாம் கேட்டீங்கன்னா, நான் ஒவ்வொரு படத்தையும் என்னுடைய முதல் படமா நினைச்சுதான் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, அந்த படம் செய்யறப்போ அவங்க முதல் படத்துல இருந்தப்போ என்ன ஒரு பயம், ஸ்ட்ரெஸ் அவங்களுக்குள்ள இருக்குமோ அதே ஸ்ட்ரெஸ் பயத்தோட இதுலயும் வேலை பார்க்கறாங்க. அதனாலதான் அவங்களால அவங்களுடைய முழு திறமையும் அங்க வெளிப்படுத்த முடியுது. இந்த இடத்துல எல்லாம் அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் ஆனது ரொம்பவே கை கொடுக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு செயலை நோக்கி உங்களை கொண்டு செலுத்தாம உங்களை அப்படியே ஒரு இடத்துல தேங்க வச்சிருது அப்படின்னு சொன்னா அதுதான் அந்த நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். ஸோ உங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ் இதுல எந்த வகையில இருக்கு அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டியது கட்டாயம். இந்த ஸ்ட்ரெஸ் சரியா சமாளிக்கணும்னா முதல்ல நீங்க உங்களுடைய தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிறது அவசியம். எப்படி இந்த தன்னம்பிக்கையை வளர்த்துக்கலாம் அப்படின்னா, அதுக்கு முதல் படியா அவர் சொல்றதே ஒரு ஆரோக்கியமான உடல். நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய உடலை ஆரோக்கியமா வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய மனமும் ஆரோக்கியமா இருக்கும். ஸோ மனம் ஆரோக்கியமா இருந்தா அதனால எந்த சூழ்நிலையிலும் சரியா சிந்திச்சு செயலாற்ற முடியும். இதுவே உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை பெருமளவு குறைக்கவும் செய்யும். அடுத்தது, நீங்க புது புது விஷயங்களை லேர்ன் பண்றதுக்கு எப்பவும் ரெடியா இருக்கணும். நிறைய பேர் அவங்களுடைய ஸ்கூல் காலேஜ் டைமோட அந்த லேர்னிங்கிறத முடிச்சுக்கிறாங்க. ஆனா அப்படி இல்லாம உங்களுடைய ஹோல் லைஃப்லயுமே ஏதாவது புது புது விஷயங்களை நீங்க கத்துக்கிட்டே வர்றப்ப என்னவாகும்னா உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவலும் சேர்ந்தே அங்க வளரும். இந்த மாதிரி ஹை கான்ஃபிடன்ஸோட இருக்கிற ஒருத்தர் எந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் ஈஸியா சமாளிப்பாரு. அடுத்தது, ஸ்ட்ரெஸ்ஸை சமாளிக்கக்கூடிய ஒரு முக்கியமான வழிமுறை தான் செல்ஃப் டாக். செல்ஃப் டாக்ன்றது நாம நம்ம கிட்ட பேசிக்கிற வழிமுறை தான். இந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு அவருடைய கம்பெனில வேலை பார்த்த ஒரு நபருடைய உதாரணத்தை கொடுத்திருக்காரு. இந்த நபரானவர் உயர் பொறுப்புல இருக்கக்கூடிய அதிகாரி. ஆனா அவர் எடுத்துக்கிட்ட அந்த டிபார்ட்மெண்ட்ல என்னன்னா எப்பவுமே ஸ்ட்ரெஸ்ங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். எப்பவுமே ஒரு அலர்ட்டா கடைசி நிமிஷம் வரைக்கும் அங்க போராட வேண்டிய ஒரு சூழல்ல தான் அவர் அங்க வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஆனாலும் அந்த வேலையை பத்தி அவர் யார்கிட்டயும் எப்பவும் கம்ப்ளைண்ட் பண்ண கிடையாது, குறையா பேசினது கிடையாது. அந்த பொறுப்பை அவர் ரொம்பவே திறமையா செஞ்சுட்டு இருந்தாருன்னு சொல்லலாம். இவர் அந்த மனிதரை ஒரு நாள் கம்பெனில பாக்குறாரு. அவர் தனக்கு தானே பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. இவர் அவர் பக்கத்துல போய் நீங்க என்ன இப்படி ஆயிட்டீங்க, எதுக்காக தனக்கு தானே பேசிக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறப்போ அந்த நபர் சொன்னது, இது நான் என் கூட பேசிக்கிற ஒரு சமயம், இந்த மாதிரி செய்யும் போது என் மனசுல இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாம் அப்படியே குறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பதான் இவருக்கும் அந்த விஷயம் புரியுது. இந்த மாதிரி ஒருத்தர் தனக்கு தானே நல்ல முறையில ஊக்கம் ஊட்டும் போது, ஒரு பாசிட்டிவ் செல்ஃப் டாக் பண்ணும்போது அவரால் ஈஸியா அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சிச்சுவேஷனை சமாளிக்க முடியும். ஸோ நீங்களும் உங்களால முடிஞ்ச டைம்ல தனியா இருக்கிற சமயங்கள்ல நீங்க என்ன மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சிச்சுவேஷன் சமாளிச்சுட்டு இருக்கீங்களோ அதை பத்தி உங்க கூடயே ஒரு பேச்சுவார்த்தை நடத்துங்க. இந்த செல்ஃப் டாக்ன்றது ஸ்ட்ரெஸ் ரிலீவிங் டெக்னிக் அப்படின்னு சொல்றாங்க. உங்க கண்ணு முன்னாடி இன்னொருத்தர் இருக்கிறதா நினைச்சிட்டு நீங்களே 2 பக்கத்துக்கும் சேர்த்து பேசலாம். இந்த மாதிரி செய்யறது ரொம்பவே ஆரோக்கியமான
ஒரு விஷயமும் கூட. அது மட்டும் இல்லாம இந்த செல்ஃப் டாக் பண்றப்போ பிரச்சனைகள தீர்க்கிறதுக்கான கிரிட்டிக்கல் திங்கிங் அதிகரிக்கிறத சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வேலையோட இலக்குல அதிக கவனம் செலுத்துறதுக்கும், உங்கள நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்கும் இந்த செல்ஃப் டாக் ரொம்பவே உபயோகமா இருக்கும். இந்த செல்ஃப் டாக் பண்ண ரொம்ப கம்ஃபர்டபுளா இல்லாதவங்க என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரியான ஒரு வெளிப்படையான பேச்ச நடத்தக்கூடிய ஒரு நண்பர தேடி கண்டுபிடிக்கலாம். அந்த நண்பர்கிட்ட நீங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கிற அந்த சூழ்நிலைய பத்தி மனம் திறந்து பேசலாம். இந்த மாதிரி பேசுறப்போ என்னவாகும்னா, நம்ம மனசுக்குள்ளேயே பாரமா அழுத்திட்டு இருக்கிற பல விஷயங்கள் வெளிய வரும். இது நம்ம அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பகவத்கீதையே ஒரு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மென்ட் புக் தான் அப்படின்னு சொல்றாரு ஜவஹர்லால். ஏன்னா அந்த கீதை தொடங்குற இடம் அப்படிங்கிறதே அர்ஜுனனுடைய ஸ்ட்ரெஸ்ல இருந்துதான். அதுல முக்கியமா பேசப்படுற ஒரு விஷயம் தான் இந்த ஸ்தித பிரக்ஞன் அப்படிங்கிற கான்செப்ட். அர்ஜுனன் கிருஷ்ணர் கிட்ட ஸ்தித பிரக்ஞனை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேக்குறாரு. இந்த ஸ்தித பிரக்ஞன்றவங்க யாரு அப்படின்னா, ஒருத்தர் பாராட்டும் போது உச்சி குளிர்ந்து போய் இருக்கிறதும், ஒருத்தர் தன்னை இகழ்வா பேசிட்டாங்கன்னா உடனே மனசொடைஞ்சு போய் வருத்தப்படுறதும் இல்லாம எப்பவும் சமநிலை தன்மையோட இருக்கிறவங்க தான் ஸ்தித பிரக்ஞன். இவங்களுக்கு நம்ம என்னதான் அழியக்கூடிய பொருட்களால ஆனவங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும் நமக்குள்ள என்னென்னைக்கும் அழிக்கவே முடியாத ஒரு விஷயம் ஆழத்துல இருக்கு அப்படிங்கிற புரிதல் இருக்கும். இது தெரிஞ்சவங்க உணர்வுகளுக்காக மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க. நீங்க ஒவ்வொரு முறையும் நீங்க சந்தோஷமா இருக்கணும், நீங்க நல்ல நிம்மதியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான டிபெண்டன்சி அடுத்தவங்க மேல வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க கடைசி வரைக்கும் நல்ல விதமா ஃபீல் பண்றதுக்கு மற்றவங்களே தான் டிபெண்ட் பண்ணி இருக்கணும். அந்த மாதிரி மற்றவங்க மேல டிபெண்டன்ஸ் வைக்காத ஒருத்தர் தான் இந்த ஸ்தித பிரக்ஞன். நீங்க ஸ்ட்ரெஸ் சரியா ஹேண்டில் பண்ணணும்னா ஒரு ஸ்தித பிரக்ஞனா இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். அடுத்தது ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஆக்கப்பூர்வமான அணுகுமுறை தான் இந்த SWOT அனாலிசிஸ். இந்த SWOT அனாலிசிஸ்னா என்னன்னா, ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அதுல உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்ஸ், வீக்னஸஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், த்ரெட்ஸ் இது எல்லாத்தையும் கணக்குல எடுத்துட்டு அந்த சூழலை சமாளிக்க முற்படுறது. ஒரு சூழல் எடுத்துக்கிட்டா அந்த சூழல்ல உங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்ஸ், பலங்கள் என்ன, வீக்னஸஸ், பலவீனங்கள் என்ன, அச்சுறுத்தல்கள், த்ரெட்ஸ் என்னென்ன, அதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதுல உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன அப்படிங்கறத முதல்ல நீங்க புரிஞ்சுக்க பார்க்கணும். இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் ஆத்தர் இதுல கொடுத்திருக்காரு. அதுதான் டிவிஎஸ் மோட்டார்ஸ்னுடைய ஒரு உதாரணம். டிவிஎஸ் கம்பெனி 1911 சதர்ன் ரோட்வேஸ்ன்ற பேர்ல தொடங்கப்பட்டது. அது முதல்ல பயணிகள், சரக்குகள் இது எல்லாத்தையும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போற சர்வீசஸ் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா அந்த பிசினஸ்ல அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு டர்ன் ஓவர் கிடைக்கல. அதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அவங்க அனாலிசிஸ் பண்ணி பாக்குறப்ப அவங்களுக்கு தெரிஞ்சது என்னன்னா, அவங்க வச்சிருந்த வண்டிகளானது அடிக்கடி பிரேக் டவுன் ஆயிட்டே இருந்தது. இதனால அவங்களால சரியானபடி அவங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு சர்வீஸ் பண்ண முடியல. இந்த பிரேக் டவுனுக்கு என்ன காரணம்னா, அவங்க வண்டிகள்ல இருந்த பிரேக்ஸ் மற்றும் ஸ்டார்டர் மோட்டார்ஸ் இது எல்லாம் எவ்வளவு லைஃப் தரணுமோ அவ்வளவு லைஃப் தரல. அப்ப இதுதான் இந்த வண்டியோட பிரேக் டவுன்ஸ்க்கு காரணம் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுல அவங்களுக்கான ஸ்ட்ரென்த் அந்த டிரான்ஸ்போர்ட்டா இருக்கு, பட் அவங்களுக்கான த்ரெட்ங்கிறது அந்த பிரேக் டவுன்ஸா இருக்கு. பிளஸ் அவங்களுடைய வீக்னஸ்ன்றது இந்த லைஃப் தராத ஸ்டார்டர்ஸ் அண்ட் பிரேக்ஸா இருக்கு. இந்த மாதிரி சமயத்துல அவங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டி அங்க என்னவா இருக்கும் அப்படின்னு அவங்க அனலைஸ் பண்றாங்க. சரி, அப்போ இந்த மாதிரி லைஃப் தராத ஸ்டார்ட் அப் மோட்டார்ஸ் இருக்கு அப்படின்னா அதையே நாமளே தயாரிக்க கூடாது அப்படின்னு அதுல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா அவங்க பார்த்தாங்க. பார்த்ததோட மட்டும் இல்லாம அதை தயாரிக்கிற ஒரு கம்பெனியவே தொடங்கிட்டாங்க. அந்த மாதிரி தொடங்கப்பட்டதுதான் செல்ஃப் ஸ்டார்டர்ஸ் தயாரிக்கிற நிறுவனமான லூகாஸ் டிவிஎஸ் மற்றும் பிரேக்குகள் தயாரிக்கக்கூடிய சுந்தரம் கிளைட்டன். இந்த 2 நிறுவனங்களும், இந்த நிறுவனங்கள் பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு இவங்க பாகங்கள் சப்ளை பண்ற அளவுக்கு தரமான கம்பெனிஸா இன்னைக்கு உருவெடுத்திருக்காங்க. இதுக்கு காரணம் அவங்க அன்னைக்கு பண்ண SWOT அனாலிசிஸ், அதுல இருந்து அவங்க கண்டுபிடிச்ச அந்த ஒரு வாய்ப்பு தான். ஸோ ஒரு ஸ்ட்ரெஸ் அங்க கிரியேட் ஆனப்போ அந்த ஸ்ட்ரெஸ்னால அவங்க இடிஞ்சு போய் உட்காந்துராம அதுல இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை எடுத்துட்டு அதைவே ஒரு பெரிய அட்வான்டேஜா அவங்க மாத்திக்கிட்டாங்க. இந்த மாதிரி தான் நீங்க சந்திக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையிலுமே இதே மாதிரி செஞ்சு பார்க்கலாம். அதுல இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை எடுத்துட்டு அதை உங்களுடைய நல்ல முன்னேற்றத்துக்கு உதவுற விதமா மாத்தி அமைச்சுக்கலாம். இப்ப இந்த ஸ்ட்ரெஸ் எப்படி நமக்குள்ள உருவாகுதுங்கிறத சயின்டிபிக்கலா பார்க்கலாம். நம்மளுடைய மூளையானது எப்பெல்லாம் ஒரு சவாலான சிச்சுவேஷனை எதிர்கொள்ளுதோ, முன்னாடி காலமா இருந்தா இது ஒரு சிங்கமா இருக்கலாம், புலியா இருக்கலாம். இந்த காலத்துல நம்மளுடைய மேனேஜரை பாக்குறதா இருக்கட்டும், இல்ல தூரத்துல டிராபிக் ஜாம் இருக்கிறத இங்க இருந்து பாக்குறப்பையா இருக்கட்டும், இந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகுது. இதை முதல்ல கண்டு உணர்றது நம்மளுடைய மூளை. இந்த மூளை இதை கண்டுபிடிச்ச உடனே என்னவாகும்னா நமக்குள்ள
அட்ரினலின்ங்கிற ஹார்மோன் சுரக்கும். அதுக்கப்புறம் நார் அட்ரினலின்ற ஹார்மோன் சுரக்கும். அதன் பிறகு ஸ்ட்ரெஸ் ஹார்மோனான கார்டிசால் சுரக்கும். இந்த கார்டிசால் என்ன பண்ணும்னா, இந்த மூளை எதெல்லாம் பயம், த்ரெட், ஆபத்து அப்படின்னு உள்ள சொல்லுச்சோ அதே விஷயத்த நம்ம உடம்புல சில விளைவுகளா அது காட்ட தொடங்கும். அது என்னென்ன மாதிரியான விளைவுகள்னா, நம்மளுடைய மூச்சு சீரில்லாம இப்ப இருக்க தொடங்கும். அதுக்கப்புறம் ரத்த ஓட்டம் மூளைக்கு பாய தொடங்கும். இதய துடிப்பு வேகமாகும். உடம்பெல்லாம் வேர்க்கும். இந்த மாதிரியான எஃபெக்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்றது இந்த கார்டிசால் தான். இந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா ஒரு மனிதனுக்கு என்ன நடக்கும்னா, இந்த 3 ரெஸ்பான்ஸ்ல ஏதாவது ஒண்ணு நடக்கும். ஃபைட், ஃப்ளைட் இல்லைன்னா ஃப்ரீஸ். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ ஒரு சிங்கம் ஒரு மனிதனை துரத்துதுன்னா அந்த சிங்கத்தை பார்த்த உடனே ஆபத்து அப்படின்னு மூளை சொல்லும். மூளை அப்படி சொன்ன உடனே உள்ள இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் செக்ரேட் ஆகி ஒரு மனிதனுக்குள்ள என்ன விதமான ரெஸ்பான்ஸ் வரும், அவனுக்கு ரிஃப்ளெக்ஸ் சரியா வேலை செய்யலைன்னா உடனே என்ன பண்ணிடுவான்னா ஃப்ரீஸ் ஆயிடுவான். என்னடா செய்யறதுன்னு தெரியாம அதே இடத்துலயே ஸ்டக்காய் நின்றுவான். சிங்கம் அவனா அடிச்சு சாப்பிட்டு போயிடும். இல்லைன்னா என்ன பண்ணுவான்னா ஃப்ளைட் மோடுக்கு போவான். இந்த ஃப்ளைட் மோட்ல சிங்கத்தை பார்த்த உடனே வேகமா ஓடி போய் ஏதாவது ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிருவான். 3வதா இருக்கிற ரெஸ்பான்ஸ் தான் இந்த ஃபைட் ரெஸ்பான்ஸ். ஒருத்தனுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கு, அவனால அந்த சிங்கத்தை சமாளிக்க முடியும்ன்ற நம்பிக்கை இருக்குன்னா அவன் சிங்கத்தை பார்த்ததும் பயந்து ஓட மாட்டான், அப்படியே உறைஞ்சு போயும் நிக்க மாட்டான். என்ன பண்ணுவான், அதை எதிர்த்து போராடுவான். இது மாதிரி தான் நாம ஒவ்வொருத்தரும் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை இந்தந்த விதத்துல சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்பவே நீங்க யோசிச்சு பார்க்கலாம், எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனையும் நீங்க என்ன விதமா சமாளிக்கிறீங்க. ஃப்ரீஸ் மோட்ல இருந்தா, ஃப்ளைட் மோட்ல இருந்தா, இல்ல ஃபைட் மோட்ல இருந்தா. இப்போ இந்த ஃபைட் ரெஸ்பான்ஸை எடுத்துக்கிட்டீங்கன்னா, எப்போ ஒருத்தர் அந்த சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாரோ அப்பவே அவருடைய ஸ்ட்ரெஸ் ஆனது அங்க வலுவிழக்க தொடங்கிடும். எந்த ஒரு ஃபோர்ஸுமே அதனுடைய வேலை முடிவடைஞ்சிருச்சு அப்படின்னா உடனடியா பலம் இழந்து காணாம போயிடும். அதே தான் ஃபைட் ரெஸ்பான்ஸ்ல நடக்கும். எப்போ ஒரு மனிதர் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஃபைட் பண்ண தொடங்கிட்டாரோ, அதாவது அதுக்கான செயல்ல இறங்க ஆரம்பிச்சிட்டாரோ அப்பவே ஸ்ட்ரெஸ்ங்கிறது இமீடியட்டா குறைஞ்சிரும். இப்ப இங்க என்னவாகும்னா, அசிடைல் கோலின் அப்படிங்கிற இன்னொரு ஹார்மோன் சுரக்கும். இந்த அசிடைல் கோலினும் கார்டிசாலும் எப்பவும் ஒரே நேரத்துல ஒன்னா சுரக்கவே சுரக்காது. ஒன்னு இருந்தா இன்னொன்னு இருக்காது. அப்போ இந்த அசிடைல் கோலின் சுரக்க ஆரம்பிச்ச உடனே கார்டிசால் அங்க காணாம போயிடும். உங்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ்னால என்னென்ன விளைவுகள் ஏற்பட்டுச்சோ, சீரற்ற மூச்சு, வேகமான இதய துடிப்பு, வேர்வை, இது எல்லாமே ரிவர்ஸ் ஆகி உங்களுடைய பாடி நார்மலுக்கு வர தொடங்கும். இதுதான் ஸ்ட்ரெஸ் உடைய பாதை. சோ நீங்க எப்பெல்லாம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை சமாளிக்காம உறைஞ்சு போய் நிக்கிறீங்களோ, இல்ல ஓடி போய் ஒளியறீங்களோ, அப்போ உங்களுடைய உடம்புல தொடர்ந்து அந்த கார்டிசால் ஹார்மோன் சுரந்துகிட்டே இருக்கு. அது இந்த எஃபெக்ட்ஸ்ல இருந்து உங்களை வெளியில வர விடுறதே கிடையாது. அப்ப இதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆயிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் விஷயம், நம்ம உடம்புல வெள்ளை அணுக்கள் அதிகமா இருக்கும்படி பார்த்துக்கணும். ஏன்னா ஒருத்தர் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும்போது அவர் இந்த ஃப்ரீஸ் ரெஸ்பான்ஸுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறையும். அடுத்தது, அளவுக்கு அதிகமா கார்டிசால சுரக்க விடாத உணவு முறையை நாம பின்பற்றணும். அதிகமா கஃபைன் இருக்கிற பானங்கள், சோடா, இதெல்லாம் குடிக்கும்போது நம்ம உடம்புல இந்த கார்டிசால் அதிகமா சுரக்க தொடங்கும். மதுபானங்களையும் இந்த லிஸ்ட்ல நீங்க சேர்த்துக்கலாம். அடுத்தது, இந்த அசிடைல் கோலின் அதிகமா சுரக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும். அது என்ன மாதிரி உணவுகள்ல இருக்கும்னா, இறைச்சி, சிக்கன், மீன், முட்டை, இந்த மாதிரி உணவுகள்ல. சைவம்னா பீன்ஸ், சோயா, காளான், பால், யோகட், முளை கட்டின பயிர்கள், இவையெல்லாம் உடம்புல இந்த அசிடைல் கோலின் ஹார்மோனை சுரக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸ்ட்ரெஸ் நம்ம கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும்னா நாம முக்கியமா பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் நம்மளுடைய சுவாசம். நம்ம சுவாசத்துக்கும் நம்மளுடைய எண்ணங்களுக்கும் ரொம்பவே நெருங்கிய தொடர்பு இருக்கு. எப்பெல்லாம் உங்களுடைய எண்ணங்கள் சரியான விதத்துல இல்லையோ அப்போ உங்களுடைய சுவாசமும் சீரற்று இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். ரொம்பவும் எமோஷனலான ஸ்டேஜ்ல உங்களுடைய சுவாசமானது ரொம்ப குறுகியதா இருக்கிறதையும் நீங்க உணர்ந்திருப்பீங்க. ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா சுவாசம், இதுல ஏதாவது ஒண்ணு நம்ம கட்டுப்பாட்டுக்கு வந்துட்டாலும் மற்றொன்றையும் ஈஸியா நம்ம கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துடலாம். சுவாசம் எப்படி நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல நம்ம மூளையில இருக்கக்கூடிய அமிக்டலா அப்படிங்கிற பாகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். இந்த அமிக்டலான்ற பாகம் எதுக்காக இருக்குன்னா, நம்மளுடைய உணர்வுகளை கட்டுப்பாட்டுல வச்சு அறிவுக்கும் உணர்வுக்கும் ஒரு சமநிலை தன்மையை உருவாக்குறதுக்காக தான் இந்த அமிக்டலா இருக்கு. எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா இந்த உணர்வு, அறிவு இது ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறத நம்ம பாக்குறது ரொம்ப அபூர்வமா இருக்கும். எப்பெல்லாம் உணர்வு பூர்வமா இருப்பீங்களோ அப்பெல்லாம் நீங்க அறிவுபூர்வமான முடிவுகளை எடுக்க மாட்டீங்க. எப்ப நீங்க அறிவுபூர்வமான ஒரு முடிவு எடுக்கணுமோ அப்ப நீங்க உணர்வு
உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க மாட்டீங்க. இந்த அமிக்டலாவானது இந்த அறிவுக்கும் உணர்வுக்கும் இடையிலான சமநிலை தன்மையை கொண்டு வர வேலையை தான் பார்க்குது. அப்படி அதனுடைய வேலையை அது சரியா செய்யும் போதுதான் நாம எமோஷனலி இன்டெலிஜென்ட்டான ஒரு பர்சனா மாற முடியும். இந்த சுவாசத்துக்கும் நம்மளுடைய மூளைக்கும் இருக்க தொடர்பை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆராய்ச்சியாளர்கள் நிறைய பேர்கிட்ட அவங்களுடைய தலையில எலக்ட்ரோட்ஸை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அவங்களுடைய மூச்சு சீரற்று இருக்கும்போது தேவையற்ற உணர்வு தூண்டல்கள் நடக்கிறதையும், மூச்சு சமநிலையோட இருக்கும்போது அவங்களுடைய உணர்வுகள் நடுநிலை தன்மையோட இருக்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. முக்கியமா நம்ம எந்த அளவுக்கு உள்ள சுவாசத்தை இழுக்கணும், உள்நிறுத்தணும், வெளியே விடணும் அப்படிங்கிற இந்த விகிதாச்சாரங்களை நம்ம சரியா மெயின்டைன் பண்ணும்போது அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த வகையில பல்வேறு உளவியல் ரீதியான மாறுபாடுகளுக்கு ஒரு பெரிய நிவாரணியா 478 அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை ஆண்ட்ரூ வேல் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த டெக்னிக் வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க மூச்சை 4 எண்ணிக்கைக்கு உள் இழுத்து 7 என்ற வரைக்கும் உள்நிறுத்தி 8 எண்ணியபடி வெளிவிடுறது தான் அந்த டெக்னிக். ஆனா இதே டெக்னிக் நம்மளுடைய கலாச்சாரத்துல பல்லாண்டு காலமா ஏற்கனவே உபயோகப்படுத்தப்பட்டு வந்திருப்பதையும் ஜவஹர்லால் குறிப்பிடுறாரு. முக்கியமா நம்மளுடைய யோக பயிற்சியில சொல்லி தரப்படுற பிராணாயாமம், நாடி சுத்தி இது எல்லாமே இதே கருத்தை தான் வலியுறுத்துது. ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் இசை. இந்த இசையானது நம்மளுடைய உடம்புக்குள்ள ஏற்படுத்துற அதிர்வலைகள் நம்ம உடம்புல ஆக்சிடோசின்ற ஹாப்பி ஹார்மோனை சுரக்க செய்யும். இது கூட சேர்ந்து டோபமைன்கிற ஹார்மோனும் சேர்ந்து சுரந்து என்ன பண்ணும்னா கார்டிசாலோடைய அளவை குறைக்கும். இதை பத்தி ரொம்ப அதிகமா நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம என்ன மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன்ல இருந்தாலும் சரி, ஒரு நல்ல பாடல் கேட்கிறப்போ, இனிமையான இசையை கேட்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் குறைய தான் செய்யுது. ஸோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன்ல நிச்சயமா மியூசிக் மூலமா அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்தது, ஸ்ட்ரெஸ் இல்லாம வாழணும்னு நினைக்கிற ஒருத்தர் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த நொடியில இருக்கிறது தான். நீங்க எந்த அளவுக்கு பிரசன்ட் மொமெண்ட்ல வாழ தொடங்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்க லைஃப்ல ஸ்ட்ரெஸ்ங்கிறது கம்மியா இருக்கும். எப்ப ஒரு மனிதட்ட ஸ்ட்ரெஸ் உருவாகும்னா, ஒண்ணு பாஸ்ட்ல நடந்த விஷயங்களை பத்தி அவர் யோசிக்கும் போதோ, இல்ல ஃபியூச்சர்ல ஒரு விஷயம் என்னவாகுமோ அப்படின்னு நினைச்சு கவலைப்படும் போதோ தான் அவர்கிட்ட ஸ்ட்ரெஸ் உருவாகும். ஆனா இந்த பிரசன்ட் மொமெண்ட்ல ஸ்ட்ரெஸ்ன்ற ஒன்னே கிடையாது. இந்த கான்செப்ட்ல ஆத்தர் சொன்ன சில விஷயங்கள் எனக்கும் ரொம்பவே புதுமையா இருந்தது. அது என்னன்னா, நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான பாஸ்ட் அப்படிங்கறதே சரியா கையாளப்படாத பிரசன்ட் மொமெண்ட் தான் அப்படின்னு சொல்றாரு. நிஜமாவே யோசிச்சு பார்த்தா நம்ம எந்தெந்த விஷயங்கள்லாம் தவறு செஞ்சிருக்கோமோ அதை நினைச்சுதான் இப்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருப்போம். அந்த தவறுகள் ஏன் அன்னைக்கு நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டா, அந்த பிரசன்ட் மொமெண்ட்ல நம்மளுடைய முழு விழிப்பு நிலையில இருந்த அந்த செயலை செஞ்சிருக்க மாட்டோம். அதனாலதான் அங்க தவறு நடந்திருக்கும். அப்ப யார் ஒருத்தர் அவருடைய நிகழ்காலத்தை சரியா ஹேண்டில் பண்றாங்களோ அவங்க ஸ்ட்ரெஸ் இல்லாம வாழ முடியும். இதுல கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மளுடைய பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் இது ரெண்டுமே எண்ணங்கள் வடிவுல இருக்கும். ஆனா நம்மளுடைய பிரசன்ட் ஆனது எப்பவுமே செயல் வடிவுல தான் இருக்கும். நீங்க பிரசன்ட்டை யோசிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. நீங்க யோசிக்கிறீங்க, எண்ணங்கள்னால சூழப்படுறீங்கனாலே நீங்க ஒண்ணு பாஸ்ட்ல இருப்பீங்க, இல்லைன்னா ஃபியூச்சர்ல இருப்பீங்க. ஆனா பிரசன்ட்ல இருக்கணும்னா நீங்க பிரசன்ட்ல ஏதாவது ஒரு ஆக்ஷன் செஞ்சுட்டு இருக்கணும். சோ நிகழ்காலம்ன்றது செயல் வடிவுல இருக்கு, பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர்ங்கிறது எண்ணங்கள் வடிவுல இருக்கு. நீங்க உங்களுடைய பாஸ்ட நினைச்சு பார்க்கும் போதும், நாளைக்கு உங்களுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்குமோ அப்படின்னு யோசிக்கும் போதும், இது ரெண்டும் சரியா இருக்கணும்னா இந்த நிகழ்காலத்தை நீங்க சரியா ஹேண்டில் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். இப்ப சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்றாருன்னா, a football player is close to God than யோகி அப்படிங்கிறாரு. ஒரு கால்பந்தாட்ட வீரனானவன் யோகியை விடவும் கடவுளுக்கு அருகில் இருப்பான் அப்படின்றதுதான் அதுக்கு அர்த்தம். இதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு ஃபுட்பால் பிளேயர் ஆனவர் அந்த நொடியில அதிக நேரம் இருப்பாரு. அவருடைய கவனம் எல்லாம் அந்த பந்தை எப்படி கோல் போஸ்ட்ல கொண்டு போய் சேர்க்கிறதுன்றத பத்தி தான் இருக்கும். அப்ப அவர் எப்பவுமே பிரசன்ட் மொமெண்ட்லயே இருக்காரு. அதனாலதான் அவரை கடவுளுக்கு நிகரா கொண்டு போய் வைக்கிறாரு சுவாமி விவேகானந்தர். இந்த கணம், இந்த நொடியில முழு விழிப்பு நிலையில இருந்து செய்யக்கூடிய ஒரு செயலை காட்டிலும் சிறந்த தியானம் இருக்க முடியாது. இன்னைக்குமே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, எங்கேயாவது வெக்கேஷனுக்கு போறவங்களை பாத்தீங்கன்னா, அங்க எப்படா போட்டோ எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம், என்னைக்காவது ஒரு நாள் இந்த போட்டோ வீடியோ எல்லாம் எடுத்து பாக்குறப்ப நல்லா இருக்கும்னு அந்த விஷயத்தின் மேலேதான் முழு போக்கஸையுமே வச்சிருப்பாங்களே தவிர அந்த கணத்தை அனுபவிப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல யாருமே இருக்கிறது கிடையாது. அட்லீஸ்ட் இனிமேலாவது இந்த தவறுகளை செய்யாதீங்க. இந்த நிகழ்காலத்துல வாழ்றது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ரிலீவிங் டெக்னிக் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இப்ப இதை நம்மளுடைய
டெய்லி லைஃப்ல கடைபிடிக்கக்கூடிய ஒரு 6 ஸ்டெப் ப்ராசஸையும் அவர் தர்றாரு. அதுல முதல் விஷயம், ஒரு காற்றோட்டமான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அடுத்தது, இதுக்காக நீங்க ஒரு நாள்ல சில நிமிடங்கள் ஒதுக்குனா மட்டும் போதும். அதன் பிறகு அதனுடைய நேரத்தை அதிகப்படுத்திக்கலாம். நீங்க ஆசனம் எல்லாம் போட வேண்டியதில்லை. உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு சேர் ஒரு பெஞ்ச்ல உட்காந்துக்கலாம். அப்படி உட்காந்துட்டு அடுத்ததை நீங்க செய்ய வேண்டியது, உங்களுடைய உடல் பாகங்கள் ஒன்னொன்னா கவனிச்சுட்டு வர்றது. கைகள், கால்கள், தொடை, வயிறு, இந்த மாதிரி ஒவ்வொரு பாகமா கொஞ்ச நேரம் கவனிச்சுட்டு வரலாம். அதன் பிறகு உங்களுடைய கவனத்தை உங்க மூச்சு மேல வைக்க தொடங்குங்க. மூச்சை நிறுத்தி எல்லாம் வைக்க வேணாம். மூச்சு எப்படி உள்ள போகுது வெளியே வருது அப்படிங்கறத மட்டும் கவனிச்சுட்டு இருங்க. அடுத்தது, மனசுல என்னென்ன எண்ணங்கள்லாம் ஓடுதுங்கிறத ஜஸ்ட் அப்சர்வ் மட்டும் பண்ணுங்க. அந்த எண்ணங்களை கட்டுப்படுத்த வேண்டாம். என்ன மாதிரியான எண்ணங்கள் வந்தாலும் சரி, அதை வெறுமனை கவனிச்சுட்டு மட்டும் இருங்க. இந்த ஒரு பயிற்சியை முடிஞ்ச அளவுக்கு தினசரி செய்ய பாருங்க. இதை கண்டினியூஸா செய்ய செய்ய உங்களுடைய மனசானது அதிக நேரம் நிகழ்காலத்துல இருக்க தொடங்கும். இங்க வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தையும் கணக்குல எடுத்துக்கலாம். அவர் என்ன சொல்லுவார்னா, மனசுங்கிறது ஒரு சங்கோஜி. நம்ம கவனிக்காத வரை ஏதேதோ பண்ணும். நம்ம கவனிக்கிறோம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வெட்கப்பட்டுட்டு மெல்ல மெல்ல அமைதியாயிரும். மகாபாரதத்துல இத்தனை கொலைகள் நான் செய்தாகணுமா, இத்தனை கொலைகள் செஞ்சு என்னுடைய சொந்தக்காரங்களை எல்லாம் கொன்னதுக்கு அப்புறமா தான் இந்த மண்ணை நான் சொந்தமாக்கிக்கணுமா அப்படின்னு அந்த பழி பாவத்துக்கு அஞ்சி அர்ஜுனன் கலங்கி நிற்கும் போது கிருஷ்ணன் சொல்ற விஷயம் என்னன்னா, இதனால ஏற்படக்கூடிய பாவம் புண்ணியம் எதுவானாலும் அது ஒன்ன சேராது. நான் தான் இதுக்கு காரணம்னு நீ நினைக்கிறதே பெரிய ஆணவம் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்கிறப்போ நிறைய பேர் மனசுல என்ன தோணும்னா, அப்ப பழி பாவத்துக்கு அஞ்சக்கூடாதா, அது எப்படி ஆணவமாகும் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நீங்க ஒரு செயலை செய்யறீங்க, அதுக்கான புகழ் கிடைக்குது அப்படின்னா உடனே என்ன பண்ணுவீங்க, இதை நான் தான் செஞ்சேன் அப்படிங்கிற ஒரு ஆணவத்துக்கு உள்ளாவீங்க. இப்ப நீங்க அதுக்கான கிரெடிட்டை எடுத்துக்கிறீங்க. இதே விஷயம் நீங்க ஏதோ தவறா செஞ்சுட்டீங்க, அதனால உங்களுக்கு பழி கிடைக்குது அப்படின்னா உடனடியா அதுல இருந்து எப்படியாவது கடந்துக்க பாப்பீங்க. இல்லைன்னா இந்த மாதிரி பழிபாவம் வந்துருமோன்னு அந்த விஷயத்தை செய்யறதையே முற்றிலுமா தவிர்க்க பாப்பீங்க. இங்கதான் கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய செயலின் விளைவு அது நல்லதா இருந்தாலும் சரி தீயதா இருந்தாலும் சரி, அதனுடைய பலனை நான் எடுத்துக்கிறேன். நீ அதை பத்தி கவலைப்படாத. உன்னுடைய வேலைங்கிறது அந்த கர்மாவை செய்யறது மட்டும்தான் அப்படின்னு சொல்றாரு. நீங்க எப்ப உங்களுடைய செயல்களின் இந்த விளைவுக்கான ஓனர்ஷிப்பை எடுக்காம செய்ய பழகிட்டீங்கன்னாலே அங்க ஸ்ட்ரெஸ் இருக்காது. நீங்க கிரிக்கெட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அற்புதமான பேட்ஸ்மேன் ஒரு பவுலரா இருப்பாங்க. ஆனா அதே பர்சனை நாளைக்கே கேப்டனா மாத்திட்டாங்கன்னு சொன்னா அவங்களுடைய அந்த திறமையானது இமீடியட்டா டிராப் ஆகுறத நீங்க பார்க்க முடியும். இதுக்கு காரணம் அந்த ஓனர்ஷிப் கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் தான். இங்கதான் நம்ம எல்லாருமே தப்பு செய்யறோம். நம்மளுடைய முழு கவனத்தையும் அந்த ஓனர்ஷிப் கொடுக்கிற ஸ்ட்ரெஸ் மேல வைக்காம அந்த செயலை எப்படி சிறப்பா செய்யலாம் அப்படின்றதன் மேல மட்டும் வச்சா போதும். இதுதான் பகவத்கீதை சொல்ற கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்றதுக்கான உண்மையான அர்த்தம். இந்த அர்த்தத்தை சரியா புரிஞ்சு நீங்க நடந்துக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னாலே ஸ்ட்ரெஸ் இல்லாம வாழலாம். இந்த ஸ்ட்ரெஸ்ஸை சரியா மேனேஜ் பண்றதுக்கு நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம், ஒர்க் வித் ஃபியர் நாட் அகைன்ஸ்ட் இட். உங்களுக்கு எந்த விஷயங்கள்லாம் அச்சங்கள் தருதோ அந்த விஷயங்கள்ல இருந்து விலகி ஓடாம அந்த விஷயங்களை எடுத்துக்கிட்டு செய்ய ஆரம்பிச்சீங்கன்னாலே உங்களுடைய மைண்ட் ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே வந்துடும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி அதிகமான தடவை நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வந்து பழகணும். நமக்கு எதெல்லாம் டிஸ்கம்ஃபர்ட் கொடுக்குதோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் துணிஞ்சு எடுத்து செஞ்சு பார்க்கணும். அதை நம்ம ஒரு தடவை ஃபேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அது மேல இருந்த பயமானது ஈஸியா விலகி போயிடும். அதுக்கு மேல அங்க ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது. அதே போல ஸ்ட்ரெஸ்ஸை நீங்க சரியா ஹேண்டில் பண்ணணும்னா வளர்த்துக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் தான் நகைச்சுவை உணர்வு. எந்த ஒரு சூழ்நிலையும் எவ்வளவு கடினமா இருந்தாலும் சரி அதை ரொம்ப லைட்டன் அப் பண்ணிடும் ஒருத்தருடைய ஹியூமர் சென்ஸ். ஸோ விஷயங்களை எல்லாத்தையுமே ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு வாழாம அதுல ஏதோ ஒரு இடத்துல ஒரு துளியாவது நகைச்சுவை உணர்வை கலக்க முடியுமான்னு பாருங்க. எங்கெல்லாம் உங்க லைஃப்ல நீங்க ஹியூமர் சென்ஸை கொண்டு வந்துடுறீங்களோ அப்பவே இம்மீடியட்டா அந்த ஸ்ட்ரெஸ்ஸோடைய இன்டென்சிட்டியானது ரொம்பவே குறைஞ்சிரும். நாம இன்னைக்கு கேஜி ஜவஹர்லால் எழுதிய ஸ்ட்ரெஸ்ஸுடன் ஜாலியாக வாழ்வோம் அப்படிங்கிற புத்தகத்துல இருந்து பல முக்கியமான கருத்துக்களை எடுத்து பார்த்தோம். இந்த கருத்துக்கள்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்றது ரொம்பவே ஈஸின்னு உங்களுக்கு நிச்சயமா தோணி இருக்கும். நான் சொன்ன இந்த கருத்துக்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. முடிஞ்சா இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. இதுல எந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது, எதை நீங்க உடனடியாக கடைபிடிக்க போறீங்க அப்படிங்கறத எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ் யார் இந்த ஸ்ட்ரெஸ்ஸோட இப்போ போராடிட்டு இருக்காங்களோ அவங்க கூட நிச்சயமா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. பாசிட்டிவ் வைப்ஸை ஸ்ப்ரெட் பண்ணுங்க.